அக்கா இன்ஸ்டாகிராம்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு, டெய்லி என்ன கஞ்சியா காய்ச்சறீங்க, உங்களுக்கு வேற டிஷ்ஷே செய்ய தெரியாதா அப்படிங்கறாங்க. சோ நம்ம இன்னைக்கு வேற டிஷ் ட்ரை பண்ணலாமாக்கா புதுசா? ஆமாப்பா, நம்மளும் கம்பு மாவு வச்சு கருப்பு கவுனி வச்சு வெயிட் லாஸ் மிக்ஸ் எல்லாம் கஞ்சியா தானே காய்ச்சிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு கம்பு புட்டு மாவு செய்வோமா? ஓகேடா. நான் அதுக்கு கிராண்ட் மாஸ்டரோட கம்பு மாவு எடுத்திருக்கேன். நீங்களும் இது வாங்குங்க, ஓகேவா? இப்போ ஒரு தேவைப்படுற அளவுக்கு நம்ம கம்பு மாவு எடுத்துக்கலாம். அது பாத்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லா உடனே ஊத்திடக்கூடாதுப்பா. தண்ணி தெளிச்சு தெளிச்சு அந்த பதத்துல நம்ம மாவு பிணையணும். அடுத்து மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க வேணுன்ற அளவு. உப்பு போட்டுக்கிட்டு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு நீங்க மாவு இந்த பதத்துக்கு நீங்க மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? லேசா தண்ணி தெளிச்சு தெளிச்சு இந்த பதத்துக்கு மாவு பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ தண்ணி காய வச்சிருக்கோம். தண்ணி காஞ்சதும் என்ன பண்ணலாம், ஒரு வெள்ளை துணியில நம்ம இட்லியில வைக்கிற மாதிரி அந்த பாத்திரத்துல இந்த கம்பு மாவை எடுத்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம், ஓகேவா? இப்ப வெந்துருச்சான்னு பாத்தோம்னா நல்லா வெந்துருச்சுடா பாப்பா. இதை எடுத்து நம்ம இதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய் வேணுமா ஊற்றிக்கலாம், ஏன்னா கம்பு ஆல்ரெடி குளிர்ச்சி ஆனது இல்லையா. ஸோ கொஞ்சம் நாட்டு சக்கரை, தேங்காய் பூ எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். இதோட நம்ம 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். கம்பு ஏன் நம்ம இவ்வளோ கிராண்ட்மா ஸ்கேர்ல நம்ம இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஹீட் அதிகமாயிருச்சு. ஸோ அதனால நீங்க என்னதான் ஏசிலே உட்கார்ந்து பிள்ளைங்க வேலை பார்த்தாலும் வச்சாலும் நீங்க எவ்வளவு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உடம்ப குளிர்ச்சியாக்கி கொடுக்கும். இதோட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, தேங்காய் சேர்த்து சாப்பிடுங்க. இது மாதிரி இன்னும் உங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்கணுமோ கிராண்ட்மா ஸ்கேரை ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பண்ணிக்கிறேன். நன்றி.